ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர் இதை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம்ன்றது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன மாதிரி நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அப்ளையன்சஸ் எல்லாம் பாதிக்குதுன்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்போ இந்த ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் ரிலேட்டடாக ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எதனால் நம்ம டிஷ்வாஷரை பற்றி ரிவ்யூ பண்ணியிருப்போம். அண்ட் அதில் இருந்த ஒயிட் ஸ்பாட்ஸ்லாம் வரப்போ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சைட்லேருந்து கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது என்ன மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் ஆச்சு, ஏன்னா இனிஷியல் டேஸில் எனக்கு கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா வெல் இருக்குது. வெல்ல இருந்து வர தண்ணியை மட்டும் ப்ராப்பராக யூஸ் பண்ணிருக்கப்போ, டேங்க்ல இருந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா ப்ராப்பராக அந்த டிஷ்வாஷர் ஒன்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, கார்பரேஷன் வாட்டர் அண்ட் சோர்ஸ் வாட்டர் வெளிலேருந்து வருது இல்லைங்களா, அதை ரெண்டுத்தையுமே சேர்த்து டேங்க்ல வந்து எப்போ ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கப்புறமா தான் டிஷ்வாஷரில் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆச்சு நான் சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஷ்வாஷர் ஃபுல்லாகவே ரஸ்ட் ஃபார்ம் ஆகிறதாகட்டும், அதுக்கப்புறமா ஒயிட் ஸ்பாட்ஸ் ஆகிறதாகட்டும், நான் அதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கூட 2-3 பேர் கேட்டிருப்பாங்க. அப்போவே நான் என்ன ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சோர்ஸ் வாட்டரை மறக்காம நீங்கள் செக் பண்ணுங்க, அதை செக் பண்ணாதான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சரி, ஓகே. இதுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை முதல்ல ஹார்ட் வாட்டர்னா என்ன, சாஃப்ட் வாட்டர்னா என்னன்றது படிப்போம். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கணுன்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ முதல்ல நம்ம இதை பற்றி முதல்ல தெரிஞ்சு போன்றதுக்காக நான் அதை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்து ஹார்ட் வாட்டர் பார்ப்போம். ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர் மறக்காம நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நிறைய அப்ளையன்சஸ் ஆகட்டும், பைப்லேருந்து வர டேப்லேருந்து வர தண்ணி ஆகட்டும், எல்லாத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் மறக்காம இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கணுன்றதை பண்ணுங்க. உங்கள் வீட்டிலே ஆகட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலுமே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா நீங்கள் பிளைண்டாக போயிட்டு ரீசனே தெரியாமல், அதுக்கு பின்னாடி ரீசனே தெரியாமல் இந்த மாதிரி ரிப்பேர் ஆகுதுன்ட்டு நீங்கள் பிளம்பரையோ கூப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் திரும்ப உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அதே ப்ராப்ளம் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து மேக் பண்ணி ஆகணுன்றதை நான் டிசைட் ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹார்ட் வாட்டர்னா நான் உங்களுக்கு என்னன்றதை சிம்பிளாக சொல்லிடுறேன். ஹார்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினரல்ஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் உங்களுக்கு கால்சியம், மெக்னீஷியம் இந்த மாதிரியான மினரல்ஸ் எல்லாமே கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் ஹார்ட் வாட்டரில். அண்ட் ஹார்ட் வாட்டரோட டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக சால்ட்டியான ஒரு டேஸ்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் சிம்பிளிஃபை சொல்கிறேன், அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு சால்ட்டியாகவும் இருக்கும் அந்த வாட்டர், ஓகேங்களா. அதுக்கப்புறமா உங்களுக்கு நம்ம ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறப்போ உங்களுடைய ஹேருக்குமே டேமேஜ் ஆகும், ஸ்கின்னுக்குமே டேமேஜ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம நிறைய பேர் ஹாட் வாட்டர் கூட நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. தலைக்கு ஹாட் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் தலைக்கு என்ன மாதிரியான டேமேஜ்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஹேர் வந்து நிறையவே ட்ரை ஆக சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஹேர் ரிலேட்டடான ஹேர் கேர் வீடியோவும் போட்டிருப்போம். அப்போவுமே நம்ம ஷாம்புலையுமே நம்ம மூலியமாகவும் ட்ரை ஆகும், நிறைய விதமான ரீசன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வர தண்ணியில் ஹார்ட் வாட்டர் மினரல் கண்டென்ட்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருந்தால் அதுவுமே கூட உங்கள் தலையில் இருக்கிற ஹேருக்கு ட்ரைனஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ரீசனாக இருக்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்கின்னையுமே ட்ரை ஆக்க சான்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்கின்னையுமே டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் ஹார்ட் வாட்டரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறமா இப்போ நம்ம சாஃப்ட் வாட்டர் வரும். ஹார்ட் வாட்டர்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்பார்ட் ஃப்ரம் ஒரு வெல் அப்படி இல்லைன்னா ரெயின் வாட்டர், இதை தவிர மற்ற எந்த மாதிரியான சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு வாட்டர் வந்தாலும் அது எல்லாமே ஹார்ட் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கான்றதை நீங்கள் டிடிஎஸ் லெவல் நம்ம செக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஃபில்டர் எடுத்துக்கிட்டா நீங்கள் ஆரோ வாட்டர்லாம் நம்ம போட்டிருப்போம் எல்லார் வீட்லையும் இல்லையா. இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா ஆக்வா கார்டு போட்டிருக்கேன். ரீசெண்டாகவும் நான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, குடிக்கிற தண்ணியில் டேஸ்ட் மாறினோடனே அவரை வர வச்சு பார்த்ததுக்கப்புறமா டிடிஎஸ் லெவல் ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. அதனால தண்ணி டேஸ்ட் சுத்தமாக நல்லா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டேப்பில் பார்த்தீங்கன்னா திறந்து அந்த டிடிஎஸ் லெவல் செக் பண்ணுறப்போ ஒரு 500 to 700 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது. அப்போ அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் மாறிச்சு சொன்னீங்களா ஆக்வா கார்டில், அப்போ அவர் செக் பண்ணி பார்த்தப்போ என்னன்னா 200 மேலே காமிச்சு. ஸோ அவர்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னார்னா 30 to 50 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதா குடிக்கிறதுக்கு கரெக்டான ஒரு இது ரேஞ்ச் வேல்யூன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் அந்த மிஷினை ரிப்பேர் பண்ண முடிச்சதுக்கு அப்புறமா அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப லெஸ் தென் 50 தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது டிடிஎஸ் வேல்யூ. ஸோ இதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இது நம்மளுடைய ஒரு ஆக்வா கார்டையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி தான் நமக்கு அதுக்கப்புறம் குடிக்கிறோம் அந்த தண்ணி, வைக்கலாம். அந்த தண்ணியில் உங்களுக்கு ஹாட் வாட்டர் லெவல் டிடிஎஸ் லெவல் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த தண்ணியை குடிக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற அப்ளையன்சஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் இல்லைங்களா, ஒரு டிஷ்வாஷர் ஆகட்டும் இல்லைனா வந்து வாஷிங் மிஷின், மெயினாக இதில் அஃபெக்ட் ஆக போகிறது எதுன்னு கேட்டிங்கன்னா
உங்களுக்கு டிஷ் வாஷர், அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின் அண்ட் வீட்டில் இருக்கிற பைப்லாம் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து அஃபெக்ட் ஆக போகுது. பட் நம்ம அப்ளைன்ஸாக பார்க்குறப்போ இங்கே டிஷ் வாஷர் அண்ட் தென் வாஷிங் மிஷின் தான் நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த யூசேஜாக இருக்க போகுது, இங்கே யூஸ் கேஸாக இருக்க போகுது ரெகுலராக. நம்ம சாஃப்ட் வாட்டர் பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதில் மினரல், இப்போ ஹாட் வாட்டரில் எப்படி மினரல் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கோ, சாஃப்ட் வாட்டரில் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினரல்ஸ் எல்லாமே ரொம்பவே வந்து லெஸ்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் அது வந்து டேஸ்ட்டுமே உங்களுக்கு சால்ட்டியெல்லாம் இருக்காது, நேச்சுரலாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஹாட் வாட்டர் மாதிரி உங்களுக்கு ட்ரைனஸ்ஸு, ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறது, ஹேரை டேமேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு ஏற்படாது ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஸ்கின் ஆகட்டும் ஹேர் ஆகட்டும். பட் சாஃப்ட் வாட்டரை நீங்கள் எதை சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரெயின் வாட்டர் வந்தீங்களா, நேச்சுரலாக உங்களுக்கு ரெயின்லேருந்து வர வாட்டரை நீங்கள் சாஃப்ட் வாட்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வெல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறைய பேர் வந்து போர் போட்டிருப்பாங்க, பட் அதுலேயுமே உங்களுக்கு டிடிஎஸ் லெவல் ஜாஸ்தியாக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் இங்கே இப்போ நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து நீர் ஊற்று, ஓகேங்களா, அது வந்து இயற்கையாக வந்து நீர் ஊற்று வரும், அந்த தண்ணி வந்து ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். பட் நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், இங்கே இருக்கிற இடத்துல கார்பரேஷன் வாட்டர் அந்த ரெண்டுத்தையுமே சேர்ந்து டேங்க்கு ஏற்றுறதுனால மொத்தமே வந்து சொதப்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் என்னோட டிஷ் வாஷரில் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்டயுமே. தான் சாஃப்ட் வாட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன திங்க் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு டிஷ் வாஷரில் ப்ராப்ளம் இருக்குன்னா, ரஸ்ட் ஃபார்ம் ஆகுது அண்ட் ஒயிட் ஸ்பாட்ஸ் எப்பயாவது வருது அப்படின்னா, இப்போ நான் இதுக்கு ஸ்டடி பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்கு புரியவே ஆரம்பிச்சுது, இது நான் என்னவே பண்ணாலும் சரி எனக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கவே போகிறதில்லன்றது புரிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த ட்ரேவை நான் சொல்லியிருப்பேன், ஒரு 7000 கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணோன்னா திரும்ப வந்து அது அகைன் ரஸ்ட் ஃபார்ம் ஆக தான் போகுது, ஏன்னா ஹாட் வாட்டர்ன்றதுனால. ஸோ இதை நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், டிஷ் வாஷர் வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் இது ரிலேட்டடாக நம்ம ஆக்வாகார்ட் அவங்க கிட்ட, அந்த பர்சன் கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைனா வேற யார் இதுக்கான பெர்ஃபெக்டான பர்சன்றது நான் தேடிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டைரெக்டாக பைப்லேருந்து வர தண்ணி எனக்கு வந்து டிஷ் வாஷருக்கும் அதே மாதிரி வாஷிங் மிஷின் எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகிட்டு அது வழியாக பைப் வழியாக டேங்க்லேருந்து பைப் வழியாக வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாக. ஸோ அதுலேருந்து வர தண்ணி எல்லாமே நம்ம ஒரு ஃபில்ட்ரு, அதாவது ப்ரீ ஃபில்டராக நம்ம செட் பண்ணிவிட்டு அதில் வர ஹாட் வாட்டர் லெவலை வந்து அதில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாஃப்ட் வாட்டராக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா என்னோட அப்ளையன்ஸ்க்கு நான் வந்து பாஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மெத்தட் தான் இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தவிர நீங்கள் வேறு எந்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. மீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுது சென்ஸ், நீங்கள் ரிப்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் டெம்பரரி இருக்கும், அகைன் அதே ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரியல் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கேட்டால் உங்களுக்கு ஆக்வாகார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஆர்ஓ வாட்டர் நம்ம ஃபில்டர் வச்சிருப்பீங்களா, அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வாட்டரை வந்து சோர்ஸ் வாட்டரை டைரெக்டாக அதுக்கு தரோம், பட் அது வந்து சில ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை ட்ரிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி தான் சில ஒரு டிஷ் வாஷருக்காகட்டும் இல்லை வாஷிங் மிஷினுக்காகட்டும் ஒரு ஃப்ரீயாகவே வந்து அதை நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி சாஃப்டன் பண்ணி வாட்டரை அதுக்கப்புறமா அப்ளையன்சஸ்க்கு நம்ம கொடுத்தா அது பெர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பர் மெத்தடு. அண்ட் இது ரிலேட்டட் நான் அந்த வீடியோ சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நானே பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சி அது ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுன்ற தாட் வந்ததுன்னா டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பிளம்பர்கிட்ட அப்படி இல்லைனா ஆக்வாகார்டு வரவங்க கிட்ட அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமா ஐடியா கிடச்சிதுன்னா, அது ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு பிலீவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை வீடியோ எடுத்து மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் என் வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அதை கண்டிப்பாக கண்ட்ரா எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாராச்சும் சப்போஸ் உங்கள் அப்ளையன்சஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அதை ஹாட் வாட்டராக இருந்தால் அதை சாஃப்டன் பண்ணி நீங்கள் உங்களுடைய அப்ளையன்சஸ்க்கு பாஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மெத்தட் எது இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுப்பேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இந்த ஹாட் வாட்டர்னால அப்ளையன்சஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு லைவான எக்ஸாம்பிள் என்னுடைய டிஷ் வாஷர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரஸ்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு, ஓகேங்களா, ட்ரேயில் எல்லாமே. நீங்கள் சாமான் கழுவி முடிச்சதுக்கப்புறமா ஒயிட் ஸ்பாட்ஸ் வரும், ஓகேங்களா. ஹாட் வாட்டர் லெவலை பொறுத்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பிளேட் ஆகட்டும் இல்லைனா நீங்கள் வைக்கிற கிண்ணம் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அதில் ஒயிட் ஸ்பாட்ஸ் வரும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன மாதிரி இஷ்யூஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, இதன் மூலிமா உங்களுடைய வீட்டில் கரண்ட் பில்லுமே ஜாஸ்தியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன்னு கேட்கலாம், கரண்ட் பில்லுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்ட்டு. பட் கண்டிப்பாக கரண்ட் பில்லுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு யூஸ்வலாக இந்த மினரல்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜாஸ்தியாக உங்கள் பைப்லேருந்து வர வாட்டர் ஃப்ளோவை அது அடைச்சிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடைச்சிக்கிட்டு உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்பவே லெஸ்ஸாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு மோட்டர் போடுறீங்க, உங்களுக்கு டேங்க் ஃபுல்லாக ஆகணும், நீங்கள் ரெகுலராக ஒரு கணக்கு வச்சிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ½ hour போட்டால் எனக்கு வந்து டேங்க் வந்து ஃபில் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல் ½ hour போடுவீங்க. ஆனால் அங்கே உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணிக்க இதில் மெயினான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடு ஃபுல்லாக வர வாட்டர் பைப்ஸில் இதில் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக செக் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ராப்ளம் எப்போ ரொம்பவே ஹை ஆகுதோ அப்போ தான் நம்ம போயிட்டு அதை கேர் பண்ண ட்ரை பண்ணுவோம். இது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் கரண்ட் பில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ½ hour நீங்கள் கணக்கு வச்சுட்டு இருப்பீங்க, அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா லெவல் ரெடியூஸ் ஆகிடும். இனிஷியலாக நீங்கள் போடுறப்போ வாட்டர் ஃப்ளோ நல்லா இருந்திருக்கும் அந்த பைப்பில், அதுக்கப்புறமா நிறைய வந்து இந்த மினரல் கண்டென்ட்ஸ்லாம் ரொம்பவே ஜாஸ்தி ஆகிட்டு அதை பைப் எல்லாத்தையுமே கிளாக் பண்ணிக்கிறோம். ஸோ அடைச்சதுக்கப்புறமா வாட்டர் ஃப்ளோ ரொம்பவே டிக்ரீஸ் ஆகிடும். நீங்கள் அதே ½ hour நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டு அதே ½ hour ரன் பண்ணுவீங்க,
ஆனால் உங்களுக்கு டேங்க்ல பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல இருந்ததுக்கும் இப்போ ஃப்ளோ டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற வாட்டரோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும். அதை நம்ம பார்க்க மாட்டோம். நீங்கள் அப்படியே அப்ளைன்ஸ் எல்லாத்தையுமே ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா திரும்ப போயிட்டு கொஞ்ச நேரத்தில் தண்ணி வீட்டில் ஃபில். நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு திரும்ப என்ன ஆகும்னா வாட்டர் வந்து டேங்க்ல காலி ஆகிடும். அகைன் நீங்கள் போயிட்டு அந்த மோட்டரை வந்து போடுவீங்க. திரும்ப நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுறப்போ அதிகமான ஒரு அப்ளையன்சஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு அதிகமான கரண்ட் வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வாஷிங் மிஷின் ஆகட்டும், டிஷ் வாஷர் ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேப் ஆகட்டும், பைப் ஆகட்டும், இதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒயிட்டாக வெள்ளப்படுறது, அந்த அரிப்பு ஏற்படுறது, இது எல்லாமே இந்த ஹாட் வாட்டர்னால தான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் மெயினான ஒரு ரீசனு. அண்ட் ஸ்கின்னுக்கும் ஹேருக்குமே இது ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்கின் கேர் ஆகட்டும் இல்லை ஹேர் கேர் ஆகட்டும், நம்ம இன்டேக் பண்ணுற ஃபுட்டு, அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸு, இது எல்லாத்தையும் விட நம்ம யூஸ் பண்ணுற வாட்டரு, இதுவும் கூட எல்லாத்துக்குமே ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை மட்டுமே நீங்கள் பிளைண்டாக வச்சு இதனால தான் உங்களுக்கு இப்படி ஆச்சுன்றது சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது ஏற்படுறதுக்கான சான்சஸ். அண்ட் இது எல்லாத்தையுமே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா, தாட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நானுமே அதை செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.